சூப்பர் கம்ப்யூட்டராலே போட முடியாது. அப்பேற்பட்ட கால்குலேஷனில் அதற்கு அந்த காலத்தையும் இருக்குது, எந்த காலத்தையும் இருக்கும். பிரளயம் வந்தபோதும் அது இருக்கும். பிரளயம் போது இல்லாமல் இருக்கும். ஒரு எங்கும் இருண்ட டைம் அது. அதுக்கப்புறமா கூட வரும்போது அது நின்றுருக்கும். அது எப்படி வெளியில் வரும்னு சொன்னால் சப்தரூபமாக இருக்கிறதுனால தான் சாஸ்வதமாக இருக்குது. ஆமாம், சப்தரூபமாக இருக்குது. அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ரிஷிகள்லாம் அதை இழுத்து படிப்பா, ரிசீவ் பண்ணிப்பா. எப்படி ரிசீவ் பண்ணிப்பான்னாக்க, இப்போ இல்லை உங்களே மாதிரி யந்திரம் மாதிரி நீங்கள் இங்கே இருக்கு, எங்கேயோ போகிறது இந்த சப்தம். முன்னாடி நல்லா ரேடியோ பெட்டி தான் இருந்தது. ரேடியோ பெட்டிங்கிறது சாதனமே தவிர ஆகாசத்தில் விட்டது தான் அது இழுத்து படிக்கிறது. இங்கேருந்து அங்கே விட்டுட்டு தான் அங்கேருந்து எடுக்கிறோம். இங்கே நீங்கள் இப்போ இங்கே விட்டத்தை எடுக்கிறது அது எப்போதும் இருக்குது. இதுக்கு யந்திரத்தை வச்சா படிக்க முடியும். அங்கே அதுக்கு யந்திரம் இல்லை. யந்திரங்கள் இருக்கிற ஃபோனுக்கு எந்த வயரும் கிடையாது. நான் இங்கே பேசுகிறேன், நான் பேசுகிறது ஆற்றுல இருக்கக்கூடிய ஃபோனில் கேட்குறது. அது அந்த மாதிரி கனெக்ஷன். அப்படி வந்தது. அங்கே ரிஷிகள் தபஸ்னாலும் இழுத்து படித்தா.